இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே மூஞ்சியை மறைக்கிறதுக்காக படுதா போட்டு தான் வெளியிலேயே வராங்க. இந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவ முகத்துல மூடி இருந்த அந்த ஷாலு காத்துல பறந்துருது. அந்த நேரத்துல அந்த ஊருக்கு வந்த ஒரு போட்டோகிராஃபர் அந்த பொண்ணு கிட்ட கேட்காமலே இவ்வளவு போட்டோ எடுத்துறாரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற டயத்துல இந்த பொண்ணோட போட்டோ மேகசின்ல வந்துருது. அந்த ஊர் தலைவர் அந்த போட்டோவை பார்த்ததும் உன்னோட போட்டோ எப்படி இதுல வந்துச்சுன்னு கேக்குறாரு. ஆனா இதனா பார்த்த இந்த பொண்ணும் இந்த போட்டோ எப்படி இதுல வந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றா. இந்த பொண்ணு சொல்றத அந்த ஊர் மக்களும் அந்த ஊர் தலைவரும் கேட்காம நம்ம ஊர் வழக்கப்படி அந்த பொண்ணு உயிர் தியாகம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பூசாரி மட்டும் இது மாதிரினா நடந்தா இன்னமே நம்ம ஊர்ல பிறக்க போற எல்லா குழந்தையுமே இறந்து போய் தான் பிறக்கும்னு சொல்றாரு. ஆனா இதனா கேட்ட இந்த பொண்ணு நான் இறந்து போனதுக்கு அப்புறம் யாரையும் பழி வாங்க மாட்டேன், எந்த குழந்தையும் சாகாதுன்னு சொல்லி நம்ம ஊர் வழக்கப்படியே என்ன உயிர் தியாகம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடியே இது மாதிரினா வாக்கு கொடுத்தனால அந்த ஊர் மக்களும் சம்மதிச்சிடுறாங்க. ஆனா இதனா கேட்டுட்டு இருந்த இந்த பொண்ணோட அப்பா அமைதியாவே தான் இருக்காரு. இந்த பொண்ணுக்கு அடுத்த நாள் இறுதி சடங்கு நடக்க போது இதனா பார்த்த இவங்க அத்தையும் நம்ம ஊரை விட்டு ஓடிடலான்னு வானு கூப்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணும் அதெல்லாம் வேணான்னு சொல்லி மறுத்துறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குமே நடந்துட்டு வருது. அவங்க ஊர் காவல் தெய்வத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் நீ செஞ்ச தப்புக்குன்னா மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் எந்த தப்பும் செய்யல, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணை உயிர் தியாகம் பண்ற ஒரு மிகப்பெரிய கிணறு கிட்ட கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு கையில ஒரு பெரிய கல்லை கட்டி அந்த பொண்ணை அந்த கிணத்துக்குள்ள குதிக்க சொல்றாங்க. இந்த பொண்ணும் குதிச்சிடுறா. இது மாதிரியான ஒரு கொடுமையான சம்பவம்னா இன்னமும் ஒரு சில ஊர்ல நடந்துட்டு வருது. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.